பார்த்தீங்கன்னா நல்லா காமாட்சி அம்மன் கோபுரம் நல்லா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறது எஸ்எஸ்கேவிக்கு அந்த பக்கம் போகிற வழியில். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. இதோ தெரியுது பாரு, பின்னாடி பின்னாடி தெரியுது. சரி போய் மிளகா வாங்கிட்டு அதோட ரேட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். வாடா போகலாம். சப்பலை மாற்றி மாற்றி போட்டேன். இப்போ கரெக்டாக போட்டியா? இது குண்டு குண்டு மிளகா இது எவ்வளோக்கா? சரி அதுவே கொடுங்க, நீட்டு மிளகா கொடுங்க. ரெண்டு போட்டுருங்கக்கா. இல்லை 1.5 போடுங்க போதும். அப்புறம் என்ன கூட வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து தனியா வாங்கியிருந்தேன். 4 கிலோ மஞ்சள். இது வரைக்கும் தான் போட்டு வந்து நாங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் அத்தை இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் தான் வாங்குவோம். அது வந்து உடம்புக்கும் நல்லது, வயிறு வந்து புண்ணாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டு மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் வந்து கிலோ 400 ரூபா சொல்கிறாங்க. அதுலேயே ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது இல்லை சைஸ் கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 380 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வந்தது. சரி சொல்லிட்டு நான் இந்த மிளகாவே வாங்கிட்டேன். ஸோ இது மொத்தம் வாங்கி அரைச்சதோடு வந்து பார்த்திங்கன்னா 900க்கு ஒரு 10 ருபீஸ் கம்மியாக வந்தது. ஸோ அவ்வளோதான் நான் இது வந்தது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4.5 கிலோ மிளகாத்தூள் கிடச்சிது. இந்த வீடியோ